மார்க் 4:40. மார்க் 4:40 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த படகுல இருந்த பொழுது சற்று காற்று அடித்து சற்று இந்த படகு சற்று அசைய தொடங்கியது. இப்படி அசைய தொடங்கின பொழுது ஆண்டவர் அந்த படகுல இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள், இந்த படகுல இருந்த மக்கள் மறந்து போய் அவர்கள் அங்கும் இங்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அலைய பயப்பட்டு அந்த படகு மூழ்கிருமோன்னு சொல்லி பயப்பட தொடங்குகிறார்கள். அந்த படகு கவிழ்ந்து நாம் யாவரும் மரித்து விடுவோமோ என்று பயத்துக்குள்ள போறார்கள். ஆனால் அந்த படகுல யாரு அமர்ந்திருந்தா, யாரு படுத்திருந்தா அப்படின்னா கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்கள் அதை மறந்து போனார்கள். அதனால தான் அவங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டது, அவங்களுக்குள்ள விசுவாச குறைவு ஏற்பட்டது. அநேக நேரத்தில் நாமும் கூட கர்த்தருடைய வேதத்தையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்து போய் நிறைய சூழ்நிலைகளை மறந்து பயப்பட தொடங்குகிறோம். ஒருவேளை என்னுடைய படகு மூழ்கி விடுமோ, என்னுடைய வாழ்க்கை மூழ்கி விடுமோ, என்னுடைய சூழ்நிலை மாறிவிடுமோ என்று சொல்லி நாம் நிறைய நேரத்தில் பயப்பட தொடங்குகிறோம். இந்த பயம் வருகிறது என்றால் என்னன்னா, நமக்குள்ள ஒரு காரியம் காணா போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு காரியம் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பயத்தை நாம அனுமதிக்க தொடங்கினோம் என்றால் நமக்குள்ள ஒரு முக்கியமான காரியம் இல்லை. அது என்ன தெரியுமா? the faith, விசுவாசம். ஹல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்து வருவது என்னன்னா பயம். இந்த பயம் நம்ம என்ன செய்து விடும் என்றால் நம்மை தவறான பாதைக்குள்ளாக இழுத்து செல்லும். பயம். ஹல்லேலூயா. இந்த சீடர்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்ற பயம். இந்த கப்பல் கவிழ்ந்து விட்டால் நம்ம எல்லாம் செத்து போயிடுவோமே, நம்ம எல்லாம் மரித்து விடுவோமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள பயம் வந்தது. ஆனால் கடைசியில தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஓ கப்பல்ல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார், இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி கடைசியில் போய் ஆண்டவர் எழுப்புறாங்க. அப்போ ஆண்டவர் எழுப்பினோடனே ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி ஏன் தெரியுமா? என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி பாருங்களேன், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது, ஒரு சோதனை காலத்தில் நாம் இருக்கும் பொழுது முதலாவது நமக்குள்ள வருவது the fear, the பயம். அந்த பெரிய பயம் வரும் பொழுது நமக்குள்ள ஆண்டவர் இருப்பதை மறந்து விடுகிறோம், கர்த்தருடைய கரம் இருப்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் நீங்க அந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, அவங்க வந்து எழுப்புற வரைக்கும் ஆண்டவர் தூங்கிட்டு தான் இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட சோதனை காலங்கள், இப்படிப்பட்ட பயத்தின் நேரங்கள் உங்களுக்கு வரும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும்? முதலாவது உங்க உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரை, உங்களுக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தரை முதலாவது நீங்க எனேபிள் பண்ணிடணும். ஹல்லேலூயா. இங்க அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதை, இல்லைன்னா அவங்க அவ்வளோ பயந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அவர்கள் பயப்பட்டதுனால ஆண்டவர் கேட்குறாரு, நீங்க ஏன் இப்படி பயந்தீங்க? அடுத்த கேள்வி கேட்குறாருன்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் விசுவாசம் இல்லை? இதுக்கு முன்னாடி நான் எத்தனை அற்புதத்தை செஞ்சுருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் என்னென்னமோ செஞ்சுருக்கிறேன், 5 அப்பங்களை வச்சுட்டு எத்தனை பேரை நான் போஷிச்சிருக்கிறேன், எத்தனை முறை நான் அற்புதம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டு? நம்முடைய வாழ்க்கையிலும் இதே சூழ்நிலை தான். நம்ம பிறந்து வளர்ந்து படித்து வர வரைக்கும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக அற்புதங்கள். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு மறுபடியும் பயப்பட தொடங்கி விசுவாசத்தில் குறைய தொடங்கி நம்ம என்ன ஆயிரும் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்பட தொடங்குகிறோம். ஹல்லேலூயா. இது எப்போ மாறும் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஓரமாக தூங்க போட்டிருக்கீங்க பாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் அக்கினி
என்ன பண்ணக்கூடாதான்? அணையக்கூடாதான். பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுமா. நம்ம பாட்டு கூட நம்ம பாடுறோம்ல, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, எரிந்து கொண்டே இருக்கணுமா. பலிபீடத்தின் அக்கினி நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி, நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் அக்கினி, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிய எரிய பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக தொடங்கும். அது எரியணும். அது எரியணும் அப்படின்னா, ஈவன் ஒரு ஒரு ஃபயர் வரணும் அப்படின்னா சில நெருப்பு கொடுக்கணும், கட்டை போடணும், ஒருவேளை லைட்டாக பெட்ரோல் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபியூவல் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா எரியும் இல்லையா? நமக்கும் விசுவாசம் எரியணும் அப்படின்னா நமக்கும் சில காரியங்கள் தேவை. நமக்கும் நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாக இருக்கணும். நமக்குள்ள ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பலிபீடத்தின் அக்கினி அது அணைந்து போவது இல்லை. அது எரிய 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 அது வளர 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 அந்த அக்கினியின் மூலமாக கர்த்தர், இறையாதே அமைதலாயிரு, உனக்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுவார் உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதுக்கு நமக்குள்ள அந்த பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதை அணைத்து விடாதிருங்கள். இப்படி எரிந்து கொண்டு இருக்குமானால், ஒருவேளை நீங்க சொல்லலாம், உண்மைதான், என் வாழ்க்கையில் நான் பலிபீடத்தின் அக்கினியை அடிக்கலை, எரிந்து கொண்டே தான் இருக்கு, ஆனாலும் நான் தோல்வியை பார்த்து கொண்டு இருக்கிறேன், நான் சூழ்நிலைகளை ரொம்ப ஒரு மாதிரி என் சூழ்நிலைகள் போய்கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், ஒரு காரியத்தில் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் இருப்பீங்க. இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஓன் டெசிஷன்ஸ் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த ஓன் டெசிஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்முடைய சுய சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. எப்போ நம்ம கையை மீறி ஒரு காரியம் போய் கொண்டு இருக்கிறதோ, எப்போ நம்மளை மீறி ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதோ, எப்போ நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு நம்ம நின்றுட்டு இருக்கோமோ, அந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால், நம் கை மீறி போகிற காரியத்தில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி. ஒருவேளை நாம் பின்னாடி போய் கொண்டிருக்கணும்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம்னா, ஒரு விசை கூட உங்கள் பலிபீடத்தின் அக்கினியை மீண்டும் எரிய தொடங்குங்கள். மீண்டும் எரிய தொடக்கட்டும். அதுக்கு அநேக வார்த்தைகள் உண்டு வேதாகமத்தில். டைம் இல்லாததுனால நான் சொல்லலை. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. பலிபீடத்தின் அக்கினி அது அணையக்கூடாது. பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் என்ற அக்கினி அது எரிந்து கொண்டே இருக்கணும். அது எரிய எரிய பக்கத்தில் இருக்கிற பச்சிக்க தொடங்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் போக தொடங்கும். அதன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். யாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட I request Pastor Matthew to come forward and pray and conclude.